நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் ப்ளவுஸ்க்கும் நம்ம என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றதுல பெரிய டவுட்ஸ் இருக்கும். ஏரியா பொறுத்து ரேட் எல்லாமே மாறும். கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற ரேட் அதிகமா தெரியும். இதே இது சிட்டில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற ரேட் ரொம்ப கம்மியா தெரியும். நீங்க இருக்கிற ஏரியால சாதா ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறாங்க, லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்ற ஒரு தடவ செக் பண்ணிக்கங்க. இந்த ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. மாடல் ப்ளவுஸ் தச்சா நீங்க இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற அமௌண்ட்ட போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வாங்குற மெட்டீரியல்ஸ் லைனிங்கு, லேஸு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குனீங்கன்னா, அத ப்ளஸ் பண்ணிக்கங்க. ப்ளஸ் மாடல். இந்த மாடலுக்கு மட்டும் நான் ரூ. 200 சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். ஸ்டிச்சிங் சார்ஜு ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் மாடல். இந்த பாட் நெக்கு ப்ளஸ் அதில வந்து லேஸ் அட்டாச் பண்ணது. இதுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரூ. 100 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். இது மாடலுக்கு மட்டும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் எதுக்கு என்ன ரேட் சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து பேக் ஓப்பனு, ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட்டு, ஹேண்ட் வந்து ப்ளீட் பஃப்பு. இதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் மாடல். இந்த மாடல் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் ரூ. 250 சார்ஜ் பண்ணியிருக்கேன். மாடலுக்கு மட்டும் 300 டூ 350 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட்டு. இதில நம்ம வந்து பிரின்சஸ் கட்டு தனித்தனியா கட் பண்ணி ஜாயின் பண்ணல. அப்படியே டாட் பிடிச்சாச்சு. அதனால கொஞ்சம் ரேட் கம்மியா வாங்கியிருக்கோம். நம்ம ஃபிட்டிங் மட்டும் கரெக்ட்டா குடுத்தோம்னா, கஸ்டமர் நம்மள தேடி கண்டிப்பா வருவாங்க. அடுத்து அடுத்த ப்ளவுஸ்க்கு சாரி கிளாத்த எடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதில நெக்குக்கு மட்டும் தான் நம்ம மாடல் பண்ணியிருக்கோம். லைனிங் ப்ளவுஸ் அமௌண்ட்டு, ஸ்டிச்சிங் அமௌண்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் மாடல். இந்த மாடலுக்கு மட்டும் ரூ. 150 எக்ஸ்ட்ரா நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். நான் சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ், சுடி எல்லாத்துக்குமே நான் என்ன ரேட் வாங்குறேன்றத பார்ட் 1, 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது ஹேண்ட்ல மட்டுமே பஃப் ஹேண்டு. இதில மாடலுக்கு மட்டும் நான் ரூ. 100 அதிகமா வாங்கிக்கிட்டேன். அடுத்த ப்ளவுஸ் வந்து சாரீல இருந்த பார்ட்ட எடுத்து வச்சு நம்ம இந்த ரிப்பன் டிசைன் தச்சிருக்கோம். இதுலயும் அதே மாதிரியே லைனிங் அமௌண்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜு ப்ளஸ் மெட்டீரியல்ஸ். அது போட்டு மாடலுக்கும் சேர்த்துக்கங்க. இதுக்கு இந்த மாடலுக்கு மட்டுமே நான் ரூ. 200 சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதில வந்து லேஸு, ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வருது. மெட்டீரியல் அமௌண்ட் தனியா போட்டுக்கிறணும். மாடலுக்கு தனியா போட்டுக்கிறணும். மாடலுக்கு மட்டும் ரூ. 200 சார்ஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹேண்ட்ல மட்டும் லைட்டா பஃப் இருக்கும். ப்ளஸ் அந்த நாட்ல அந்த 2 பெல்லு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த மாடலுக்கு மட்டும் ரூ. 50 சார்ஜ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ப்ளவுஸ்ல வந்து மாடலுக்கு மட்டும் ரூ. 250 சார்ஜ் பண்ணியிருக்கோம். இன்னும் நான் சொல்ற அமௌண்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த ப்ளவுஸ் வந்து இது ட்ரெண்டிங்ல உள்ள ஸ்லீவு. இந்த ஸ்லீவ் மாடலுக்கு மட்டுமே நான் மாடலுக்கு மட்டும் ரூ. 200 வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பிகினர்ஸா இருந்தா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்டு, வீடியோஸ் எதுவும் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பால் ப்ளவுஸு. இதுக்கு இந்த மாடலுக்கு மட்டும் நம்ம ரூ. 150 இருந்து ரூ. 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.